முன்னாடி இந்த ஏரியா பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அங்கிருந்து அடிச்சுட்டு வந்த பணங்களா கூட இருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் முடியாம எந்த விவரமும் சொல்ல முடியாது. நீங்க கிளம்பலாம். சார் என்ன சார் ஒரு நிமிஷம். நான் டியூட்டி பார்க்குற இடத்துல தான் இந்த மண்டபோட கிடச்சிருக்கு. அதனால இந்த இன்வெஸ்டிகேஷனில் நானும் கலந்துக்கலாமா சார்? அப்போ நான் வீட்டுக்கு போய் மேட்ச் பார்க்கட்டுமா? சார் உங்க வேலையை மட்டும் பாருங்க. ரோட்ல டிராஃபிக்கை கிளியர் பண்ணமா, கலெக்ஷனை பார்த்தமான்னு இருக்கணும். இது எங்க வேலை. இந்த எலும்புக்கூடுகளை பார்க்கும்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியுது. அதான் இந்த எலும்புக்கூடு வந்து சொல்லிச்சா உனக்கு? நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் அவங்க பொண்ணுன்னு. மிஸ்டர் சக்தி, அங்க இன்னும் சிட்டியில் நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க மண்டை ஓடுங்களை போய் காப்பாத்துங்க. வந்துட்டான். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அங்கிருந்து அடிச்சுட்டு வந்த பணங்களா கூட இருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் முடியாம எந்த விவரமும் சொல்ல முடியாது. நீங்க கிளம்பலாம். ஹலோ, நான் இது ஒரு வேலையா இருக்கம்மா. வந்துரு. ஏய், யார் யாது? ஹலோ மிஸ்டர் உன்னதாம், யார் நீ? நீ யாரியா? நான் யாரா? மௌன ஸ்டேஷன் வச்சு கையை கால வச்சா தெரியும் நான் யாருன்னு. டிபார்ட்மெண்ட்டா? ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு. யோ முதல்ல மேலே வாயா. கொஞ்சம் கை கொடு பிரதர். அம்மா. யோ கிரைம் சீனுக்கு வரக்கூடாதுங்கிற பேசிக் சென்ஸ் இல்லை. எந்த பிரஸ் நீ? ஐடி கார்டு எடு. லாக்அப் நியூஸு. ஒழுங்கா ஐடி கார்டு எடு, இல்லை நீ லாக்அப்பில் இருக்க நியூஸ் வரும். எடு. லாக்அப் நியூஸ் எடிட்டக்கும். இங்கே என்ன பண்ணுற? இங்கே பள்ளம் தோண்டும் போது எலும்பு கூடு கிடச்சுன்னு சொன்னாங்க. சரி, பேப்பருக்கு ஏதாவது கவர் ஸ்டோரி கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். இந்நேரத்துலையா? கிரைம் ரிப்போர்ட்டருக்கு நேரங்காலெலாம் கிடையாது சார். 24 hours ஆன் டியூட்டி. அடே எங்கள் அப்பா. நக்கல். என் கார்டை கொடு சார், நான் கிளம்புறேன். தரேன். நாளைக்கே ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோ. சார் விளாடாதீங்க. நான் எதுக்கு வரணும்? என் கார்டை கொடுங்க, நான் போகிறேன். ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னேன், புரிஞ்சதில்ல? சார் பேசின கெத்த பார்த்தா நான் கூட புதுசாக கிரைம்க்கு வந்த இன்ஸ்பெக்டர்னு நினச்சேன். வந்து பார்த்தாலே தெரியுது சார், டிராஃபிக் போலீஸுன்னு. ஓ, அப்போ டிராஃபிக் போலீஸ் எல்லாம் போலீஸ் இல்லையா? போலீஸுன்னு சொல்லிக்கலாம். என்ன இந்த ஐஃபோனுக்கும் கொரியன் ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். என் கார்டை கொடுத்து சார், நான் போயிட்டே இருக்கேன். முடியாது. என்ன பண்ணுவேன்? அவ்வளோ கெத்தா? பத்திரிக்காரன் வேறு என்ன பண்ணுவான்? நாளைக்கு காலைல பேப்பர் வாங்கி பார்த்துக்கோ சார். ஓம் கணபதியே நமஹ. சார் வாயா. பெருமாளே, எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடு. செட் உட்காரு. டேபிளில் ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து படி. ஏதோ எலெக்ஷன் டைம்னால தப்பிச்சேன். அதுவும் இந்த பேப்பரை எவனும் பொட்டலம் போட கூட யூஸ் பண்ண மாட்டான். இதே ஹெட்லைன்ஸ் வேற ஏதாவது பத்திரிகையில் வந்திருந்துன்னு வச்சுக்கேன், டிபார்ட்மெண்ட் நம்ம 2 பேரையும் வச்சு செஞ்சிருப்பாங்க. சார், அதனால வேணும்னு இப்படி எடுத்திருக்கா? அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? சாரி சார், எனக்கு என்னமோ இது மர்டராக இருக்குன்னு தோணுது. அதனால தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணேன். லுக், அது முடிஞ்சு போன கேஸ். நான் ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் தயாளன் கிட்ட தரோவா விசாரிச்சிட்டேன். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மண்ணோட மண்ணா பதிஞ்சு போன எலும்பு கூடு. சிட்டியில் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கியா? எலெக்ஷன் டைம் வேற. நீ உன் வேலையை மட்டும் பாரு போதும். சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ். ஒரு சான்ஸ் கிடையாது. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்ச, சாரி சார், அவுட். சார் மேல கை வைக்காத சார்.
அடிக்காத சார், ரொம்ப தப்பு இதெல்லாம். சார் இவனை அடிக்க வேணாம்னு சொல்லு சார். ஏய். நான் கதை கொடுக்குறியா? எங்களை பார்த்தா நான் முக்கு தெரியுதா? இல்லை சார், சார் ஒரு வாரம் டைம் கொடு சார், கொடுத்துட்றேன் சார், டெஃபினட்டாக கொடுத்துட்றேன் சார். அடிக்க வேணாம்னு சொல்லு சார். போன மாசமா இதான்டா சொன்னேன். சார் சார் இல்லை சார், ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் சார். சார் காட் ப்ராமிஸ் சார் கொடுத்துட்றேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் இந்த வாட்டி விரல மட்டும்தான் உடச்சேன். ஒரு வாரம் தான் டைம் ஆகும். டேய் பட. யார் சார் அவனுங்க? எல்லாம் நம்ம ஏரியா தான் சார். கடனுக்கு கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன், கரெக்டாக கட்டலன்னு கையை ஒடிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் திறந்து கொடு சார். கொடுங்க சார். இல்லை பரவாயில்ல சார். இப்போல்லாம் உண்மை எழுதுகிற பத்திரிக்காரனை விட அரசியல் கட்சி ஜாலரா அடித்து சினிமா நடிக்க பற்றி ஸ்கூப் அடிக்கிற பத்திரிக்காரன் தான் மவுசு ஜாஸ்தி. காசு இருக்கிறவன் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிற உலகம் இது. நான் எழுதின கவர் ஸ்டோரிக்கெல்லாம் நான் எங்கேயோ போயிருக்கணும். என் தலையெழுத்து. சும்ப ஒருத்தன் கூட பார்ட்னராக இருந்தேன். அவனை எவ்வளோ நம்பினோ அதுக்கு 10 மடங்கு என் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டான். சம்பாரிச்சு எல்லாம் போயிடுச்சு. என் லைஃப்பை நினச்சா அந்த மெட்ரோ பால்ஸ்லேருந்து செத்துடலாமான்னு தோணும். ஏடு கட்ட பழப்பு சார் இது. ஆமாம், அந்த எலும்பு கூடோடு சேர்ந்து இந்த கேஸையும் பழிச்சிட்டாங்களாமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் மீடியா தான் சார். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு 10 படியாக தெரியும். எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார் ஒரு குவார்ட்டர் சொல்லிக்கவா சார்? சொல்லிக்கோங்க. ஏய் சார் 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 வண்டி நிறுத்துறேன். ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன். டேய், இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு என்ன மாதிரிக்கிற நீ? ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டு பெரிய பருப்பு நினைப்பாவது. டேய், நீ ஊரை க்ளீன் பண்ண போறியாடா? பிராடு. என்னதான் நாய் கழி நடு வீட்டில் வச்சாலும் நாய் நாய் தான்டா. டேய், நீ யாருங்கிறது எனக்கு தான்டா முழுசா தெரியும். அது நீயே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். டேய், இவன் மூஞ்சிகள்லாம் ஒரு பேனர். சார் 100 கால் சார் போகுது சார். சொன்னா கேளுங்க சார். துபாய் எட்டுன்னு சார், சுடலாம் சார். காலையில் சுட்டுறலாம். சார் சார் எவ்வளோ உயரத்தில் நின்று விட மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் ஒன்று விடவே மாட்டேன். அப்பா, ஐயோ என்னாச்சு? இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டாரு. நீங்க ஐயோ நான் குடிக்கலைங்க. நீங்க யாருன்னு கேட்டேன். என் பேரு சக்தி. ஓ, வாங்கப்பா. ரைட் சார், நான் பார்த்து போகிறேன் சார். ஒன்று தேங்க்யூ. நீ Okay, பார்த்து போ சார். குட் நைட். வணக்கம் சார். சார், நீங்கள் மணிகிட்ட கேட்ட கேஸ் ஃபைலு, ஃபேரன்சிக் ரிப்போர்ட்டு எல்லாமே இதில் இருக்குது சார். இந்தாங்க சார், கான்ஃபிடென்ஷியல் சார். தேங்க்யூ. வா நல்லா வா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். சார், நீங்கள் கேட்ட ஃபைல் சார். எல்லா பேப்பர்ஸ் இருக்குல்ல? எல்லாம் இருக்குது சார். கார்பன் டேட்டிங் ரிப்போர்ட் வச்சு பார்த்ததுல நமக்கு கிடைச்சது இது ஒரு 30லிருந்து 32 வயசு உள்ள ஒரு ஆணுடைய எலும்புகள். இது ஒரு 28லிருந்து 30 வயசு இருக்கிற ஒரு பெண்ணுடையது. இது ஒரு 8லிருந்து 10 வயசு இருக்கிற ஒரு சின்ன குழந்தையுடையது.
ரொம்ப சின்ன வயசுனால எலும்பெல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் இது இயற்கையாக நடந்த மரணமா இல்லை கொலையாங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த எலும்புங்க உடைஞ்ச விதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் புதைஞ்சதுக்கு அப்புறமா மண்ணோட அழுத்தத்தினால கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த எலும்புங்களோட கிடைச்ச பொம்மை கார் மற்ற பொருட்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கொலையா இருக்குமோங்கிற டவுட் எனக்கு இருக்கு. சார், இதுதான் நான் சொன்ன பொருட்கள். இதெல்லாம் புதைச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? நாங்க பண்ண டெஸ்ட் படி சொல்லணும்னா சுமார் 40 வருஷம் இருக்கும். ஓ, இந்த எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் இதை புதைக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரே குழியில புதைச்சிட்டீங்க. அரசாங்கம் ஒரு குழிக்கு தான் ஐயா காசு கொடுத்துருக்காங்க. என் வேலை முடிஞ்சுங்க ஐயா. சமாதியில் பேர் எழுதணும். இவங்க பேர் என்னன்னு தெரியுமா? இப்ப தெரியாது, சீக்கிரமா தெரிஞ்சது சொல்றேன். சரி, அப்போ வரங்க ஐயா. என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்காடா? யோ, ஒன்று செக் பண்ணியா? சார், இன்னுமா அந்த மண்டபத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த கேஸ் மைண்ட் விட்டு போகவே மாட்டேங்கிட்டயா? மைண்டை விட்டு போகலையா? அட என்ன சார் நீங்கள், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு ஏரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்து நிறைய பணங்கள்லாம் கூட கிடச்சிருக்கு சார். அது எந்த வருஷமா இருக்கும்? சார், இது நமக்கு தேவையில்லாத வேலை. கிரைம் டிபார்ட்மெண்ட் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது சார். இங்கே பாருங்கட்டையா, போலீஸில் டிராஃபிக்கு கிரைம்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுதுன்னா அதை தட்டி கேட்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த வருஷங்கிறத மட்டும் சொல்லுங்கள். 1975 80 இருக்கேன் சார். அப்போ தான் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்ட ஆரம்பிச்சானுங்க. அது சம்மந்தப்பட்ட கேஸ் ஃபைல்ஸ் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். குமார் வர்றதுக்கு லேட் ஆகுமா? வர நேரம்தான். ஆ, அப்பா உங்ககிட்ட காசு ஏதாவது வாங்கியிருந்தா நான் வேணா திருப்பி கொடுத்துட்றேன். சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. அவர்கிட்ட கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான். யூ ரிலாக்ஸ். பெரிய 500 கோடி வியாபாரம் பண்ணுறான், பேசுகிறான் பேச்சு. இனிமேல் இந்த ஃப்ராடு ராஜாக்கள் எதுவும் வாங்காத. காசு கொடுத்தா தான் பொருளை கொடுப்பாங்கிறான். ஏன் வாங்கின பொருளுக்கு காசு கேட்காம பின்ன ஓசையிலையா கொடுப்பான்? நான் கொடுத்த காசு என்னப்பா பண்ணீங்க? திருப்பதிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருந்தானுங்க, உண்டியில் போட சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் புத்தியே வராது. சாரா, எப்போ வந்தீங்க? இப்போதான். எனக்கு கூட ஒரு காப்பி கூட. சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, 1977 எண்ணூர் M5 போலீஸ் ஸ்டேஷனில் ரஞ்சன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு. அவரை பற்றி நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஞ்சனா? அப்படி யாரும் கேள்விப்பட்டது இல்லையே. ஒன்றா டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு சொல்லிட்டா? ஓ இல்லை, பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். இந்த ரஞ்சன் யாருன்னு தெரியல, ஆனால் அவரோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை முழுசாக படித்தா அந்த 3 பேர் எதனால் கொல்லப்பட்டாங்கிற விவரம் நிச்சயமாக கிடைக்கும். February 25, 1977 அன்னைக்கு காலையில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு கொலையை பற்றியும் திருட்டை பற்றியும் கம்ப்ளைண்ட் வந்தது. கொலை செய்யப்பட்ட நபர் பெயர் சம்பத், வயசு 32. கஜானாவிலிருந்து என்ன திருடப்பட்டதுங்கிறது தான் எங்களோட முதல் கட்ட விசாரணையாக இருந்துச்சு. ஆமாம், கணபதி தான் பேசுகிறேன். தடா டிவிஷன் ஹெட், சித்தூர் ஹெட் ஆஃபீஸ், காணாம போன சுரேஷோட மேலதிகாரி. தடா சைட் எக்ஸ்கவேஷன் போது விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமான பல புதையல் கிடச்சிது. கிட்டத்தட்ட 80லேருந்து 90 லட்சம் வரைக்கும் மதிப்புள்ள நகைகள். புதையலை மெட்ராஸ் ஹெட் ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆர்டர் அனுப்புனேன். அதுக்கு சுரேஷ் இங்கே சூழ்நிலை சரியில்லை, அதனால 2 நாள் டைம் வேணும்னு கேட்டார். அப்படி என்ன சூழ்நிலை? எதுவோ பொலிட்டிக்கல் அஜிடேஷன் நடக்குது, எல்லா இடத்துலையும் கலவரமாக இருக்கு, அதனால 2 நாள் கழிச்சு அனுப்புறேன்னு சொன்னார். இப்போ என்னடான்னா அவரே காணோம். சம்பத்தோட பாடியை முதல்ல பார்த்தது ஆஃபீஸ் பியூன் செபாஸ்டியன். சம்பத் சாரோட 10 வருஷமாக வேலை செய்கிறேன் சார். தினமும் காலையில் 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வந்துடுவோம் சார். அன்னைக்கும் அதே மாதிரி தான் சார் வந்தேன். அடி வயிறே கலங்கி போச்சு சார். அந்த ரத்தத்தை நினச்சேன்னா இப்பயும் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க சார். ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு தான் சம்பத்தை கொலை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸ் சுவத்தில் மாட்டியிருந்த ஒரு கத்தியை காணலை.
என் பேர் சுரேந்தர் சார். 15 வருஷமாக நான் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் சார். எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கஜானா சாவி சம்பத் சார் கையில் மட்டும் தான் இருக்கும், வேறு யார் கைக்கும் போகாது. கிடைக்கிற எல்லா புதையிலும் டெஸ்டிங்க்கு அப்புறம் சம்பத் சார் பாதுகாப்பில் தான் இருக்கும். மெட்ராஸ்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் எண்ணூர் பக்கத்தில் எரிஞ்சு போன கார் ஒன்று அனாமத்தாக கிடைச்சது. அது அதே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த சுரேஷோட காருன்னு தெரிய வந்தது. ஆனால் சுரேஷை பற்றி எந்த தகவலும் இல்லை. இந்த கேஸை பொறுத்தவரை அந்த கார் ஒரு முக்கியமான ஆதாரம். ஏன்னா எரிஞ்சு போயிருந்த சுரேஷோட காரில் ஆஃபீஸில் காணாமல் போன கத்தியும் கிடைச்சது. விசாரணைக்கு சுரேஷ் இல்லாததால் அவர் வீட்டு வேலைக்காரங்களை விசாரித்தோம். சுரேஷ் வீட்டில் சமையல் வேலை செஞ்சிட்டு இருந்த சாந்தி 5 வருஷமா என்னோட சமையல் தாங்க ஐயா வீட்டில். ஐயாவுக்கு கரெக்டாக காலையில் 6 மணிக்கெல்லாம் காப்பி கொடுத்துருவேன். ஐயா ஐயா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன். காப்பி அப்படியே இருந்துச்சு, கதவும் திறக்காமையே இருந்துச்சு. ஐயா வெள்ளனையே கிளம்பி எங்கேயும் போயிருப்பாங்கன்னு வீட்டில் வேலை பார்க்குற ராயுடு கிட்ட கேட்கலாம்னு போனேன். நான் தான் சார் ராயுடு. சாந்தி அம்மா தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன வேலைக்கு சேர்த்து விட்டவங்க. ஹலோ சார், குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இந்த கேஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அது நீங்கள் எனக்கு கவர் ஸ்டோரி கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம். அதை விடுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ். நாங்கள் ரூமில் போய் பார்த்தோம். அலமாரியில் துணிமணி எல்லாம் காணோம். ஐயா அவசர வேலையாக எங்கேயாச்சும் வெளியில் போயிருப்பாங்கன்னு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம் சார், அன்றைக்கி முதல் நாள் தான் மேடம் என்ன அவங்க சூட்கேஸை கொண்டு போய் ரூமில் வைக்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ராயுடு, இதோ வரமா. ஐயா வரதுக்கு லேட் ஆகும், நீ போய் தூங்கு. சரிம்மா. நீ சூட்கேஸை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு போ. முதல் நாள் சுரேஷோட மனைவி அடுத்த நாள் ஊருக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அன்னைக்கு ராத்திரி குடும்பத்தோட காணாமலும் போயிருக்காங்க. ஏதோ இடிக்குதே. கொலை நடந்த நேரத்தில் ஊருக்கு கிளம்பியிருக்காங்கன்னா இது தற்செயலாக நடந்திருக்குமா இல்லை பிளானா? சுரேஷ் குடும்பம் எதுக்காக ஊரை விட்டு கிளம்புனாங்கன்னு விசாரணையை கண்டினியூ பண்ணேன். அவர் க்ளோஸ் சர்க்கிள்ஸை விசாரிக்க ஆரம்பித்தேன். என் பேர் மகாதேவன். சுரேஷ் என்னோட நெய்பர் தான். நான் ஒர்க் பண்ணுற பேங்க்கில் தான் அவரும் அக்கௌண்ட் வச்சுருந்தாரு. சடனாக 2-3 நாளைக்கு முன்னால் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. காசி, சுரேஷ் வீட்டு தோட்டக்காரர். ஐயா காணாம போன முதல் ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு ராத்திரி செபஸ்டியன் வீட்டுக்கு வந்தார் சார். ஆனால் அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சார். ஆமாம் சார், அவர் சொன்னது உண்மைதான் சார். அவர் போனதுக்கப்புறம் நானும் குடிச்சிட்டு மாட்டி ஆகிட்டேன் சார். சார் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். அன்னைக்கு சாயந்தரம் சுரேஷ் சார் அவர் சேம்பருக்கு வர சொல்லியிருந்தார் சார். செபாஸ்டியன் சார், ஏதோ பொலிட்டிக்கல் அஜிடேஷனா? சரி சார். ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க சார். சம்பத் என் கூட இருப்பார். சரிங்க சார். நீங்களாம் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே சார். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் சம்பத் கூட கிளம்பி. சரிங்க சார். வெளியே பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது சார். அதனால தான் அன்னைக்கு சுரேஷ் சார் வழக்கத்தோட எங்களை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்புனாரோன்னு தோணுச்சு சார். என் பேர் ஃபெர்னாண்டஸ். சுரேஷ் சாருக்கு 5 வருஷமாக நான் தான் வண்டி ஓட்டுறேன். ஆனால் அன்னைக்கு ராத்திரி வண்டி நான் ஓட்டலை. சுரேஷ் சார், சம்பத் சார் தவிர ஆஃபீஸில் யாருமே இல்லை. பெர்னாண்டஸ் சார், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ வீட்டுக்கு கிளம்பு. பரவாயில்ல சார், வெயிட் பண்ணுறேன். பரவாயில்லையா, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி சார். எல்லா இடத்துலையும் கலாட்டா நடந்துட்டு இருந்ததுனால நானும் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். சுரேஷ் வீட்டோட செக்யூரிட்டி கார்டு மோகன். அன்னைக்கு எப்பவும் போல ஐயாவோட கார் வந்தது சார். ஆனால் அன்னைக்கு பெர்னாண்டஸுக்கு பதிலாக ஐயா தான் காரை ஓட்டிகிட்டு வந்தார். அந்த அவசரத்தில் கூட நான் பார்த்தேன், ஐயாவுடைய சட்டையில் இரத்தக்கரை இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள ஐயா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. நானும் எனக்கு எதுக்கு வம்புன்னு டியூட்டி பார்க்க போயிட்டேன் சார். எல்லாம் அமைதியாக தான் இருந்துச்சு. திடீர்னு 1 மணி நேரத்தில் எல்லா லைட்டும் விட்டு விட்டு எரிஞ்சிச்சு. அப்புறம் மொத்தமாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சார் சார் அம்மா யார் அடித்தான்னு தெரியல சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான் சார். ஆனால் சுரேஷ் ஐயாவுக்கு
ஒரு பார்ட்னர் இருப்பாரோன்னு என்னுடைய அனுமானம். அந்த ஆள் சுரேஷ் ஐயா, அவரோட பொண்டாட்டி, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கணும். கிடைச்ச சாட்சியங்கள், குறிப்பாக செக்யூரிட்டி கொடுத்த வாக்குமூலம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து அந்த கொலையை பண்ணியிருக்கணும். இவங்க பேராசையாலையா இல்லை இன்னொருத்தனுடைய சதியாலையான்னு தெரியல. ஆனால் பலியானது பாவம் அந்த அப்பாவி குழந்தை தான். மே 27, 1985 ஒரு முக்கிய ஆதாரம் கிடைச்சதால இந்த கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணணுன்னு பரிந்துரைக்கிறேன். இப்படிக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரஞ்சன். சுரேஷும் அவர் பொண்டாட்டி விஜயோட பேராசை இல்லை இன்னொருத்தனுடைய சதி தான் சம்பத்து கொலைக்கும் அவங்க பொண்ணு வைதேகி சாவுக்கும் காரணமாக இருந்திருக்கும். நிச்சயமா சுரேஷ் கூடவே இருந்த எவனோ ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். வாக்குமூலம் கொடுத்ததுல யாரோ ஒருத்தர் சொன்னது பொய். சுரேஷை விட அப்படி பேராசை பிடிச்சவன் யாரு? ஹலோ சிவா, 1977 M5 போலீஸ் ஸ்டேஷனில் ரஞ்சன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு. அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். தேங்க்ஸ். லைசன்ஸ் எடு. சார் தேங்க்யூ சார். ஹலோ சக்தி, ரஞ்சன் சாரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தல. ஆமாம். அவர் சர்வீஸ்லேருந்து ரிசைன் பண்ணி 35 வருஷம் ஆச்சு. பென்ஷன் லிஸ்ட்டில் கூட அவரோட பேர் இல்லை. இப்போதைக்கு அவரோட பழைய டிபார்ட்மெண்ட் ஐடி கார்டை மட்டும் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சக்தி. ஓகே, தேங்க்யூ. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் இந்தா நில்றாங்க. ஓ பேப்பர்ஸ்லாம் கொடு. என்ன சார் தமிழ் ராக்கர்ஸா? இவருங்க பார்த்துருக்கீங்களா பாருங்க. இந்தாளா? இது அந்த ட்ரங்கன் மங்கு சார். என்னட்டே வளர்றீங்க? நான் வளரல சார், அவர் தான் வளர்ட்டு போனார். கிண்டியில் பிடிச்சோமே செம்ம தண்ணி. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு 40 வாட்டி சொன்னார்ல. பழைய ஃபீட் காரு. அதே தான் சார். அப்போ சார்ஜ் ஷீட்டில் அவரோட அட்ரஸ் இருக்கும்ல? இருக்கும் சார். முதல்ல அதை எடுங்க. ஆ சார், யாராவது இருக்கீங்களா? ஹலோ சார், சார் யாராவது இருக்கீங்களா? யார் ராணி? தொழிலுக்கு புதுசா? யோ லூசாயா நீ? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா முடிஞ்சிருக்கும். இப்ப மட்டும் முடியாதுன்னு நினைக்கிறியா? அங்க என்னடா பிடிங்கிட்டு இருந்த? சார், என் பேரு சக்தி. சக்தியோ சிவனோ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. சார், 1977 ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சுரேஷுங்கிறவர் ஒரு மிகப்பெரிய திருட்டை பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ண சம்பத்துங்கிறவரை கொலை பண்ணிட்டு குடும்பத்தோட தலைமுறை வேட்டார்னு நீங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தீங்க. சார், நீங்கள் தான் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்றது நான் அந்த கேஸ் ஃபைலை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். சார்,
காணாம போன அந்த குடும்பம் திரும்ப கிடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் மெட்ரோ ஒர்க்குக்காக தோண்டினப்போ அங்கே சில எலும்புகள் கிடச்சிது. அது சுரேஷ் ஃபேமிலியோட தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். சார் நீங்கள் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது மே 27, 1985 ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு சார். அதுக்கப்புறம் தான் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சார் மே 27 அப்படி என்ன தான் சார் எவிடன்ஸ் கிடச்சிது? ஏன்னா கேஸ் ஃபைல்லையும் எதுவும் இல்லை. அண்டு அந்த ஃபேமிலியோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இல்லாதனால எது கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்க முடியல. இப்போ தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகள் அந்த ஃபேமிலியோட தாரான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சார். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவுட். ப்ளீஸ் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ் சார். சார் இந்த கேஸில் சுரேஷோட சேர்த்து இன்னொருத்தர் இன்வால்வ் இருப்பான்னு டவுட்டாக இருக்குது சார். அது யாருன்னு ஒரு என்ட்ரி கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் இந்த கேஸை பற்றி யாருக்குமே எந்த அக்கறையும் இல்லை சார். நான் சாதாரண டிராஃபிக் போலீஸ். பகல டியூட்டி பார்த்துட்டு ராத்திரி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் இந்த கேஸை நீங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ் சார். சார் இப்போ கிடைச்ச எலும்புகளோட டீட்டெயில்ஸ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்குது சார். கொஞ்சம் தெளிவாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஓகே சார், ஓகே.